இந்தியாவுடைய பணவீக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8.3% உயர்ந்திருக்கு. அதை பத்தி பார்ப்போம். இந்தியாவுடைய மொத்த விற்பனை விலையில பணவீக்கம் 8.3% உயர்ந்திருக்கு. அப்ப பாருங்க, இந்த உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மொத்த விற்பனை விலை பணவீக்க புள்ளி விவரம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்ப பொருட்களுடைய மொத்த விற்பனை விலையில மாதந்தோறும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். அதன் அடிப்படையில பணவீக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த 42 மாதங்கள்ல இல்லாத அளவுக்கு 8.3% வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போர் அப்படின்றதா சொல்லப்படுது. அதனால் ஏற்படக்கூடிய பெட்ரோல், டீசல் விலை உயர்வு, இப்ப கச்சா எண்ணெயுடைய விலை உயர்வு அதிகரிக்கும் போது அது அத்தியாவசிய பொருட்கள்ல என்ன பண்ணுது அப்படின்னா பிரதிபலிக்குது. அப்போ கடந்த ஏப்ரல் மாதம் வரை, ஓகேவா, அப்போ 2026 ஏப்ரல் வரை வந்து பாத்தீங்கன்னா 8.3% என்ன பண்ணிருக்கு, நம்முடைய பணவீக்கம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு.